ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நிறைய நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு ரெண்டு குழந்தைகளோட கொஞ்சம் கஷ்டம், வேலையல். ஸோ வீடியோஸ் செய்கிறதெல்லாம் கஷ்டம். ஏன் செய்த நான் என்ன டேஸ்டியாக வந்தது, நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்தாண்டு எனக்கு திருப்பி காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க நாங்கள் இப்போ எப்படி அந்த கட்லெட் செய்தான்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். வாங்க. இப்போ நாங்கள் கட்லெட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்ப்போம். ஒனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ், அதோட சில்லி, கார்லி, அதோட கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பச்சை பட்டாணி கடலை உலகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட முட்டை வந்து மஞ்சள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பொட்டேட்டோஸ் வந்து பாயில் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட இது வந்து பிரெட் க்ராம்ஸ், இது வந்து பான் தூள், இதுவும் எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளவும் தேவையான பொருட்கள். இதோட மஞ்சள் தூள், பெப்பர், அதோட உப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். கருவா, கிராம்பு, ஏலக்காய், இது தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதோடு சேர்த்து பெருஞ்சீரகம், கடுகும் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவில் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா சூடாறினதுக்கு பிறகு இப்போ நான் வந்து ஆயில் விட்டு அதை வதக்க போகிறேன். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெயும் சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெயை விட்டு இப்போ நான் வதக்க போகிறேன். கிராம்பு, கருவா, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் இந்த எண்ணெயில் இதை போட்டு கோல்டன் நிறம் வர்ற வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்குறேன். லைட்டாக வதக்கினா ஓகே. அதோட கடுகு, தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். பெருஞ்சீரகம், தேவையான அளவு பெருஞ்சீரகம், அதோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுக்க ஆனியன், சில்லி, கார்லி, கறி லீவ்ஸ் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க விடுறேன். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுக்க இந்த கேரட், பட்டாணி கடலை இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒருக்கா வதங்க விடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அதோட தேவையான அளவு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒருக்கா மூடி விடுங்கோ. இந்த மாதிரி நல்லா வேகி வந்ததுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பொட்டேட்டோஸ் வந்து நான் இதை இப்போ ஆட் பண்ணுறேன். இதோட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் மூடி வேக விடுங்கோ. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆற விட்டுட்டு இப்படி உங்களுக்கு தேவையான சைஸ், எவ்வளவு சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்தளவு சைஸில் உள்ளுக்கு அந்த கட்லெட் உள் பகுதியை உருட்டி இந்த மாதிரி உருட்டி வையுங்கோ. ரெடி பண்ணி நான் இப்போ எனக்கு இந்த சைஸ் போதும், அதால் இந்த சைஸ்லேயே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். இப்போ நான் எல்லாம் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இதை முட்டையில் தோய்ச்சி அதோடு சேர்த்து பிரெட் க்ரம்ஸில் வந்து இந்த பான்தூள்லையும் அதை தோய்ச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி முட்டையில் ஒருக்கா தோய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி பான்தூள்லையும் ஒருக்கா பிரட்டிட்டு அதுக்கு பிறகு நான் திருப்பியும் ஒருக்கா முட்டையில் போட்டு திருப்பியும் ஒருக்கா பான்தூளில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தேன், உருட்டி எடுத்தேன். என்ன நல்ல வெளிப்பகுதி வந்து நல்ல திக்காக இருக்கும், நல்ல மொறுமொரண்டு டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து 2 times வந்து இதை செய்தேன். நான்
இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணினான். எல்லா கட்லட்ஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அடுப்பில் வந்து பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு நான் இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த கட்லட்ஸை வந்து அதில் பொரிச்செடுத்தேன் நான். இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த மாதிரி கணக்கில் வந்து பொரிச்செடுத்தேன் நான். இல்லை டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு கட்லட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.